வணக்கம் நண்பர்களே. மைவி3 ஆப்பில் ஒரு சில இஷ்யூ வந்துட்டுருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அது எந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம டவுன்லைனில் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம டவுன்லைனில் ஒரு சிலர் வந்து மைவி3 ஆப் ஓப்பன் பண்ணாலே லோடிங்னு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம லாகின் பண்ண முடியல, லாகின் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. அடுத்து லாகின் பண்ணாலும் ட்ரை அகைன் மட்டும் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. அடுத்து ஒரு சிலர் வந்து நான் அப்படி லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனாலும் எனக்கு வந்து அந்த வீடியோன்ற அந்த ஆப்ஷன், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ற அந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மைவி3 ஆப்பை பொறுத்தளவுக்கு நிறைய அப்டேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கேஒய்சி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், டிக்ளரேஷன் ஃபார்ம் அடுத்து நிறைக்க போகிறதா இருக்கட்டும், அடுத்து நம்ம ரெயின்போ பிளான் உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணதெல்லாம் ஒரு செக்யூராக வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அப்டேஷன், இந்த மாதிரி நிறைய அப்டேஷன் போயிட்டுருக்கறனால இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஐடியை வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி சரியாயிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், சரியாயிடும். அப்படியும் பண்ணியும் ஒரு சிலர் வந்து நான் மதியிருந்தே பண்ணி பார்த்துட்ருக்கேன் சார், அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலுமே ஒரு சில நண்பர்கள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றீங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை சார், மதியிருந்தே இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து கேட்டிருக்கோம் நாங்கள். அது எப்போ நமக்கு அப்டேஷன் கிடைக்குதோ உடனே நம்ம ஒரு 9 மணி போல் கூட ஒரு வீடியோ போட்டுருவோம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவரில் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். அப்படி ஆகாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம என்ன அப்டேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். தேங்க்யூ.